ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோமாச்சி சேனல். இன்னைக்கு நம்மளோட கோமாச்சி சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. குட்டீஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம். நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டார்டர் ரெசிபியாக கூட நம்ம இந்த ரெசிபி வந்து செய்யலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். பேபிகார்ன் தான் வச்சு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறேன். பேபிகார்ன் ஃப்ரை தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பேபிகார்ன் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த பேபிகார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சுடு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சுட்டால் போதும். இந்த சுடு தண்ணியில் வந்து நம்மளோட பேபிகார்ன் எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாம். போட்டுட்டு நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அலாரம் வைக்க போகிறேன். 2 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே இந்த பேபிகார்னை எடுத்துகிட்டு நம்ம தண்ணியை வந்து கொட்டிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், நான் 2 மினிட்ஸ் அலாரம் வைக்கிறேன். 2 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வச்ச 2 மினிட்ஸ் அலாரம் வந்து நமக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட பேபிகார்னை வந்து இந்த சுடு தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். நம்ம வேக வச்சு எடுத்த பேபிகார்ன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் நம்மளோட பேபிகார்ன் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுட்டேன். இதுக்கு அடுத்து வந்து நம்ம இதில் வந்து மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். நம்மளோட கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பேபிகார்னையும் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் மசாலா பொருட்கள் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விதை கொத்தமல்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இந்த பேபிகார்ன் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கரம் மசாலா, இவ்வளவும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இது மேலே வந்து தூவிடலாம். இந்த பேபிகார்ன் மேலே தூவிட்டு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் வந்து நம்ம கலந்து விட்ட இந்த கலவை வந்து ஒரு 1 மினிட் அப்படியே இருக்கட்டும். 1 மினிட் கழித்து நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்து என்ன செய்யணுங்கிறது சொல்கிறேன். ஒரு 1 மினிட் அப்படியே விட்டால் தான் நமக்கு வந்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நமக்கு பேபிகார்னில் இறங்கியிருக்கும். அப்போ தான் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும், அந்த உப்பு காரம் எல்லாமே. எங்கடா கிளம்பிட்டீங்க 2 பேரும்? நாங்கள் சைக்கிள் ஓட்ட போகிறோம் நேத்தனோட. சரி, ஓகே கிருஷ்ணா, தம்பி பத்திரம். தம்பியை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, சரியா? ஓகே. ஒரு 1/2 hour தான் ஆன டைமு. நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேபிகார்ன் ஃப்ரை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதே நான் ஷூவோட நிற்கிறேன். தேவா குட்டி, அண்ணன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் கேட்டு இது பண்ணணும். அண்ணனோட சேர்ந்து போகணும், சரியா? ஓகே, பாய். பார்த்து போயிட்டு வாங்க. சானிடைசர் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நம்மளோட மைதா மாவு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணலாங்கிறது சொல்கிறேன். நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேன். வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன், எண்ணெய் காயறதுக்காக. நம்மளோட பேபிகார்ன் மசாலா தடவி வச்சோம்ல, இந்த மாதிரி மைதா மாவு பேஸ்ட்டுக்குள்ளே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா நம்ம வந்து பரட்டி எடுக்க வேண்டியதான்.
இந்த மாதிரி நம்மளோட எல்லா பேபிகார்னையும் மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா ஒரு தடவை மேலே கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லாவே இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளோட பேபிகார்ன் எல்லாம் ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு எனக்கு 2 பிளேட் வந்திருக்கு. நான் இப்போ எண்ணெயில் பொரிக்க போகிறேன். பொரிக்கிறது உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். நமக்கு எண்ணெயும் நல்லாவே காஞ்சிருக்கு. இப்போ நம்மளோட பேபிகார்ன் இதை எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை நம்ம இப்போ ஆயிலில் ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உடனே திருப்பி போட்டுற வேண்டாம். கொஞ்சம் இதானதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இந்த எண்ணெயோட கொஞ்சம் சலசலப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி பொறுமையாக திருப்பி பாருங்கள். கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகிருக்கு. கொஞ்சம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகட்டும். நமக்கு பேபிகார்ன் நமக்கு ஏற்கனவே வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு. அதனால் ரொம்ப நேரம் கடக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகணும். அதுக்காகத்தான். பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு பேபிகார்ன் ஃப்ரை ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஆயிலிருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதான். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நமக்கு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேபிகார்ன்லாம். நான் அடுத்த பேட்சும் போடுறேன் எண்ணெயில். விளையாட போனால் நம்ம பசங்க இன்னும் வரலை. வந்த உடனே சாப்பிட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்மளோட பேபிகார்ன் எல்லாமே. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பேபிகார்ன் ஃப்ரை ரெடி. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறீங்களா? 2 பேரும் நல்லா கை கால் கழுவுனீங்களா? ஓகே. என்னடா தங்கம், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்காப்பா? கிருஷ்ணா, சரி, ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டு குட்டீஸ் சாப்பிட்ட மாதிரியே. நம்ம கோமாச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே நம்மளோட கோமாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற அந்த பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும்.